அந்த லெட்டர் எப்படி லெட்டர் ஹெட்ல இல்ல. அந்த நேரம் எங்களுக்கு இன்டர்மீடியட்டா செயற்பட்டவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் அவர்கள். இந்த புத்தவிகார பிரச்சனையில அவர் எவ்வாறான ஒரு துணிகரமான முடிவுகள் எல்லாம் எடுத்தவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. இவ்வளவு துணிச்சல் அவர் முன்னின்று செயற்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு தீர்த்து வச்சவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. அவர் தான் இந்த முறை எங்களுக்கு இடையில ஓடுபட்டு தெரிகிறார். அவர் எனக்கு பேசுறார், அம்மா நீ கலையாத, நான் சொல்றேன் இந்த பேப்பர்ல இருக்கிறது செல்லுபடியாகும். 6 திணைக்கள அதிகாரிகள் அந்த கமிட்டியில இருக்கிற 6 பேரும் சைன் பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன தேவை? 6 அறிவு இருக்கு. 6 பேரும் என்னென்று பிரதேச செயலர் கடித தலைப்புல சைன் பண்ணி நான் சொன்னேன் 6 பேர் எனக்கு தேவையில்லை. நாங்கள் 15ஆம் தேதியிலிருந்து கேட்கறது எங்களுக்கு பிரதேச செயலரோ இல்ல மாவட்ட செயலரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய எங்களோட காணிகளுக்கு பொறுப்பான அந்த அதிகாரி சைன் பண்ணி எங்களுக்கு தருவணும். அந்த 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில நான் இல்லை. கமிட்டி சம்பந்தமான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. கமிட்டியில 6 அவன் இருக்கிறான் விஷயம் எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில என்ன தீர்மானம் எடுக்கணும் என்ற விஷயம் கூட எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை. அந்த கமிட்டி கூட போது கூட்டம் நடக்க போதுன்ற முன் அறிவித்தலும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுறதில்ல. அந்த கமிட்டி கூட்ட முடியாத கூட்டத்தில் என்ன நடந்த விஷயமும் எங்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல. அப்ப யாரோ ஒரு 6 பேர் 7 பேர் அந்த கூட்டத்துக்கு பின்னர் அறிய கிடைத்தது இந்த திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் பங்கு பெற்றுவார். காணி உரிமையாளர் நாங்கள் அந்த கமிட்டியிலையும் இல்லை, அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற உரிமையும் எங்களுக்கு இல்லை. அப்படியான பட்சத்துல எங்க ஒரு நாட்டின் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு 6 நபர்கள் சந்திச்சு கூட்டம் கூடி எடுத்த முடிவு தீர்மானத்திற்கு அமைவா அந்த 6 பேரும் ஒரு வெள்ளை பேப்பர்ல சைன் பண்ணி எங்களுக்கு தெரியணுமெண்டா அதை நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றது? அதுக்கு பிறகு நாங்க சண்டை பிடிச்சு வாதாட பிறகு ஒரு அரவணத்தியால் தூரம் எல்லாமா பிரதேசத்துல தன் சீல் எடுத்து குத்துறான். இதை ஏன் மிஸ் நீங்க உங்களோட லெட்டர் ஹெட்ல குத்தி தரையலாது, என்னால தரையலாது. அப்ப நீங்கள் பயப்படுறீங்க என்னன்னு சொன்னா வாயால சொல்றத எழுத்து மூலம் தர நீங்க பயப்படுறீங்க. எப்படி என்று சொன்னா இந்த காணி அளவடியினம் ஆனா உண்மையில 100க்கு 100 கையளிக்க போகினமோ அல்லது அதுல ஏதாவது சூழ்ச்சிகள் இடம்பெறுமோன்னு நீங்கள் பயப்படுற பட்சத்துல உரிமையாளர்களாகிய நாங்கள் எவ்வளவு தூரம் பயப்படணும்? இந்த காணியை விடுவிக்கிறதுல என்ன தவிர காணி உரிமையாளராகிய என்ன தவிர ஒரு வீதம் கூட வேற எந்த ஒரு நபருக்கும் அதுல அதிகபட்ச அக்கறை இருக்காது. ஆக கூடின அக்கறை எனக்குத்தான் இருக்கும். அதே நேரம் நான் என்னொண்ட சொல்லிக்கொள்ள விரும்புறேன், இந்த காணி எவ்வளவுக்கு எவ்வளவு விடுவிக்கப்படணுமோ அவ்வளவுக்கு அக்கறை இருக்கிற எனக்கு எவ்வளவு தூரம் அந்த காணி ஒற்று வீதம் கூட தேவையில்லாம அந்நியற்ற கையில் அகப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி ஆகக்கூடிய கரிசனையும் என்ன தவிர அந்த இடத்துல வேற என் சார்பா அந்த கூட்டங்களை கலந்து கொள்றதா கூறுகின்ற அந்த மாவட்ட செயலருக்கோ அல்லது இடை நடுவில் விழுந்தடிச்சு கொண்டு 2 பேருக்கும் தரகராக ஓடி திரிந்த அந்த வலிகடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கோ இருக்கிறதாக நான் கருதவில்லை. எனக்கே இந்த இடத்துல அதிகபட்ச உரிமையும் அக்கறையும் கரிசனையும் இருக்கிற பட்சத்துல நான் அந்த கடிதம் கேட்டதுல எந்த தவறும் இல்லை. அப்படி அந்த வெற்று பேப்பர்ல அந்த கடிதம் மாவட்ட செயலர் சொல்றார் கடித தலைப்பு என்ன கடித தலைப்பு அப்பே நீங்க கட்டுக்கட்டா லெட்டர் ஹெட் அடிக்கிறீங்க. உங்களோட நிர்வாக கடிதம் எல்லாம் இப்படி பிராங்க குத்தி வெள்ளை பேப்பர்ல ஒரு A4 பண்டில் எடுத்து கொடுங்களேன். இந்த கடிதங்கள் உங்களுக்கு புத்தசாசனம் அமைச்சு வெள்ளை பேப்பர்ல தான் நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? சரி, அவ்வாறு சட்ட ரீதியான வலுவான கடிதம் நீங்க உறுதியா நம்பிக்க அந்த கடிதத்தை வேண்டி உங்களோட ஃபைல்ல கட்டுங்க. கட்டி போட்டு அதை கோட் பண்ணி எனக்கு லெட்டர் வாங்க. அதைத்தான் நாங்க சட்ட ரீதியாக வலுவான கடிதம் அந்த கடிதத்தை எங்கூட ஃபைல்ல கட்டுங்க. இப்ப இந்த கடிதம் நான் உங்களை எல்லார்டையும் இப்ப நீங்க நிறைய பேர் எங்களோட வாக்குவாதப்பட்டிருக்கிறீங்க. அந்த கடிதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்க பிரதானமான ஒரு கட்சியின் ஒரு பின்னணியில தான் செயற்பட்டிருக்கிறீங்க வலிவடக்கு பிரதேச தவிசாளர்னு சொல்லி இருக்கிறார். நிறைய பொதுமக்களும் இந்த ஊடகவியலாளர் இந்த வீடியோஸ்ல பதிவிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியிலையும் எடுத்து எங்களோட ஆர்கியூ பண்ணிருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், சரி இந்த காணி அளவிட்டாச்சுது நாளைக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எதிர்த்தரப்புல பல சக்திகள் இருக்கின்றன, அவருக்கு கையகப்படுத்தப்பட்டது. நாங்க இந்த ஒற்றையை கொண்டு கோர்ட்ஸ்ல போவோம். சரி, ஒரு RTI போடுறேன்டா, இதுக்கு ஒரு கடித தொடர் இலக்கம் இருக்கா? என்னது இல உமது இலண்டு இந்த கடிதைகள் இருக்கிற மாதிரி ஏதாவது இலக்கம் போட்டாங்களுக்கு தந்தவ இல்ல. இது இந்த கொப்பியோ பிரதி அவன் எந்த நிறுவனத்தின் ஃபைல்ல கட்டுப்பட போகுது? அவ எங்களுக்கு இந்த கடிதம் தந்ததுக்குரிய அத்தாட்சி என்ன? நாளைக்கு நான் RTI போட்டு எடுத்த என்னத்தை நான் வச்சு RTI போட்டு எடுக்கிறது? அந்த கடிதத்தை எத்தனையோ பேருக்கு இந்த கடிதத்தை சந்தேகம் வரைக்கும் RTI போட்டு எடுக்க பார்ப்பார்கள். எதை வச்சு எடுக்கிறது அந்த கடிதம்?
ஒரு அரச இலச்சின ஒரு கடித தலைப்பில் இல்லாத கடிதத்தை நான் எங்க போய் கேட்கறது? நாளைக்கு இதுக்கு அன்றைக்கு மினிஸ்டர் கூட பிரதேச செயலர் மாவட்ட செயலர் சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் நடந்த 15ஆம் தேதி நடந்த 11ஆம் தேதி 4ஆம் மாதம் நடந்த கூட்டத்தையே மீட்ஸ் கேட்கிற பட்சத்தில் கடைசியா எங்களுக்கு 16ஆம் தேதி மாவட்ட செயலர் சொன்னது அது என்ன கூட்டமா, அது உத்தியோகபூர்வ கூட்டம் இல்லை, அது ஒரு கலந்துரையாடல், அதுக்கு மினிட்ஸ் நாங்கள் எடுக்கவும் இல்லை எழுதவும் இல்லைன்னு முதல் சொன்னேன். அடுத்த முறை நாங்கள் திருப்பி கேட்டோம், இல்லை எழுதினது சைன் பண்ணினது தரையில்லைன்னு சொன்னீங்க. அது சும்மா 4 வரி எழுதினாங்க. இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் உருட்டுகள் பல விடுற இந்த அரசு அதிகாரிகளை நம்பி ஒரு வெள்ளித்தாள்ல அந்த கடிதத்தை வச்சு நாளைக்கு அவருக்கு பிள்ளை இது நான் உனக்கு தந்துனானா, அம்மா நீ என்ன நீ இப்படி இல்லை வேண்டோணும், உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா அம்மா, அவங்க நம்ம இல்லையா அங்கட வெளிவடக்கு பிரதேச தவிசாளர் முந்தி கொண்டு வந்து கேட்பார். விளங்குது தானே? அப்ப என்ற பாதுகாப்புல நான் யார் என்னத்தையும் கதைச்சிட்டு போகட்டும். இந்த இன்றைக்கு உண்மையா சமூக ஊடகங்கள் முழுக்க காணி உரிமையாளர்களை தான் வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். என்ற பாதுகாப்பிலையும் என்ற உரிமையிலையும் நான் மிக கவனமாக தான் இருந்து செயற்பட்ட நான். அளவிடங்களுக்கு விருப்பம்தான், ஆனா இவ்வளவு நிபந்தனைகளும் காணி உரிமையாளர்கிட்ட என்ன இல்லாத நிபந்தனை என்று சொல்லி இருந்தவர் நியாயமற்ற கோரிக்கைகள் எப்படி இருக்கு கதை என்று பாருங்க. காணி உரிமையாளர் நான் என்ற காணிக்க சட்ட ரீதி இல்லாம ஒரு ஆள் குடியேறி இருக்கிறார், அவர்கிட்ட உறுதி இருக்கோண்டு கேட்க உங்களுக்கு அதிகாரம் காணாது, அவரை வெளியேற்ற அதிகாரம் காணாது, அவரோட கூட்டு சேர்ந்துதான் முடிவுகள் எடுக்கிறீர்கள். நாங்கள் எழுத்து மூலம் தர சொல்லி கேட்டது, இந்த கூட்ட அறிக்கைகள் தர சொல்லி கேட்கறது எல்லாம் ஒரு நியாயமற்ற கோரிக்கை என்று ஒரு மாவட்ட செயலர், தகுதி வாய்ந்த மாவட்ட செயலர், எத்தனையோ பட்ட பின் கற்கைகள், எத்தனையோ பரீட்சைகள், தடைதான் பரீட்சைகள் எல்லாம் பாஸ் பண்ணி வந்த ஒரு மாவட்ட செயலர் எங்கட கோரிக்கைகளை நியாயமற்ற கோரிக்கைகள் என்று சொல்லி தவிர்க்கிறாரண்டா அவரு எங்கட பிரதிநிதியா அந்த கூட்டத்துல போய் கதைக்கிறாருன்ற விஷயம் எங்களுக்கு சார்பா கதைக்கிறாருன்றதை நாங்க எப்படி நம்பிக்கொள்றது? சரி, அப்ப உங்களுக்கு ஏன் அளக்க வந்தீங்கன்னு கேக்குறீங்க. அளக்க வரும் வரையும் நாங்க இருந்த கடைசி மினிட்ஸ் வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணுவோம், நாங்க எஃபர்ட் போடுவோம். இப்படி ஏதும் ஒரு கடிதம் எடுக்கிற பட்சத்துல நாங்க தண்டோம், அவை ஒரு கடிதம் ஒரு சைன் பண்ணி தர பயப்படுற ஒரு பட்சத்துல நாங்க எப்படி அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கடிதத்துல நாங்க ஒப்பமிடுறது? முதலாவது விஷயம், எங்களுக்கு உரிமை இருக்குது, சர்வே டிபார்ட்மெண்ட் எங்கட காணிக்க இறங்குதுண்டா அவனுக்கு ரிக்வசிஷன் லெட்டர் எங்களுக்கு காட்ட வேணும். அதை காட்டுற உரிமை, கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதை கேட்கிற பட்சத்துல நில அளவு திணைக்கள அதிகாரிகள் சொல்லினோம் தாராளமா காட்டலாம் என்று மாவட்ட செயலர் குறுக்க பூந்து சொல்லுறார். காட்ட தேவையில்லை சொன்னா சரி, அந்த இடத்துல கட்டாயம் ஊடகங்கள் இருந்திருக்க வேணும். அவ்வளவு அநீதி எங்களுக்கு காட்ட தேவையில்லை கூறினால் சரி. சிங்கள மொழியில ஒரு கடிதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் நில அளவு அத்தியட்சையர் யாழ்ப்பாண பிராந்தியம். சிங்களத்தில் இருக்குது, நான் தமிழ்ல சொல்லுறேன் என்ன எழுதி இருக்கண்டு. மேற்குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் திசவிகாரை தொடர்பான வழக்குகளை அந்த உரிமையாளரின் காணிகளை அளவிட்டு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நில அளவு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கும். யாழ்ப்பாண திசவிகாரை தொடர்பான காணிப்படக்கு எங்க இருக்கு? யாழ்ப்பாண திசவிகாரை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா? ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ஆனா அது எல்லாம் அரச தலைப்போட யாழ்ப்பாண திசவிகாரை என்று பெயர் சூட்டினா யாழ்ப்பாண திசவிகாரின் அது தையட்டியனும் போட இல்லை, அதுக்குள்ள கொஞ்சம். அப்ப அது எங்கட மாவட்ட செயலர்கிட்ட நாங்க கேட்ட இடத்துல அவர் எங்களுக்கு சொல்றார், என்னப்பா விசர்க்கதை கதைக்கிற, உன்ற பக்கத்துல இருந்து நீ எழுதுற கடிதம் எல்லாம் என்னென்று தட்டுற, என்னென்ன தடுப்பு இருக்கு? தையட்டியில சட்டவிரோத கட்டிடம், நீ உண்ட சார்பில இருந்து கடிதம் எழுது. அவன் தண்ட சார்பில இருந்து ஹெடிங் போடுறான், ஆட்ட சார்பில இருந்து அவன் தண்ட சார்பில இருந்து அவன்ட சார்பில் அவன் எழுதுறான். அப்ப கடிதம் எழுதுறது நடத்துறது எல்லாம் யார் கடிதம் எழுதுறது? யார் இந்த பிரச்சனையை கொண்டு போய் தீர்வு கண்டுபிடிக்கிறது? புத்த சாசனம் வச்சு நடுநிலைமை என்றால் அவர் கடிதம் எழுதலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பா இருக்கலாம். அவர் புத்தபிக்குன்ற பக்கத்தில இருந்து கடித தலைப்பு போடுறாருண்டா அவர் ஆற்ற சார்பான நபர். விளங்குது தானே பிரச்சனை? அப்ப அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரி வாசிக்கிறார், யாழ்ப்பாண திஸ்ஸ விகார பிணக்குகளை தீர்க்கிறதுக்கு நில அளவிட்டு முடியும் கொண்டு சிங்களத்துல இருக்கிறத அவர் சிங்கள இலக்கண இலக்கியம் எல்லாம் தரவா தெரிஞ்சால் மாதிரி தமிழ்ல வாசிச்சு கொண்டு போறேன். தமிழ்ல எழுதி எனக்கு தந்தாலே நான் கேட்கிறேன், சுத்த தமிழ்ல எழுதி, நான் ஒரு தமிழன், பிறந்தது தமிழ், படிச்சது தமிழ், கதைக்கிறது தமிழ், தமிழ்ல எழுதி ஒரு கடிதம் தந்தாலே, ஒரு அலுவலக ரீதியான ஒரு சட்ட ரீதிய கடிதம் தானே. நான் ஒரு நோமல் ஆளண்ட ஒரு கண்ணால பார்க்க அதுல உள்ள சூழ்ச்சிமங்கள் உள்கு தமிழையே எத்தனையோ விதமா எழுதலாம். சாதாரணமா நான் ஒரு கண்ணால பார்க்க அதுல லொக் எனக்கு விளங்காது.
அப்ப அதை விளங்காம நான் சைன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்க லீகல் அட்வைஸ் எடுக்கிறோம். அந்த லொக்க பயன்படுத்தி நாளைக்கு எங்கட காணி பறி போயிருக்கூடாது. அப்ப சிங்கள மொழியில வார கடிதத்தை வேண்டி ஃபைல்ல கட்டிட்டு எனக்கு நல்லா சிங்களம் தெரியுமென்ற தோரணையில இருக்கிறோம். உங்களோட உரிமை இல்லையா, ஒன்றில் நீங்க ஆங்கிலத்துல வேணுங்கோ இல்லாட்டி சிங்களத்துல வேணுங்கோ கடிதத்தை, அந்த கடிதம் உங்களுக்கு நீங்க காட்ட வேணும். சிங்களத்தில் நாங்கள் என்ன எழுதியிருந்தானே எனக்கு தெரியும். அவர் சொன்ன தமிழை நான் கேட்கிறேன். அதுல அந்த மாவட்ட செயலர் எங்கட பக்கம் நிற்க வேணும். எத்தனையோ விஷயத்துக்கு நாங்க கதைக்கிறோம், கத்துறோம், அழுகிறோம். எதுவுமே பாராமுகமாக காணிய அளக்க வேணும்னு கடும் முனைப்பில் அவர் முயற்சி எடுத்திருந்தவர். கடும் முயற்சி. அவருக்கு அப்புறம் பிரதேச தவிசாளம் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர் காணி அளக்குறதுல. ஆனா அதே முயற்சி கையளிக்கிறதுல எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த கடிதம் தந்திருக்கணும். உண்மையா அதே முயற்சி அதே காணி உரிமையாளர்கிட்ட கையளிக்க போயினோம்டா அந்த இலட்சணப்படுத்த கடிதத்துல அந்த பிரதேச செயலை தாரதுக்கு தயங்கி இருக்க கூடாது. இவ்வளவு சந்தேகத்துக்கு மத்தியில நாங்களும் அளக்க விட்டுருக்க வேணுமாண்டு இனி நீங்க ஊடகங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்க எங்கள தவறு சொல்றீங்கன்னு சொன்னா நாங்க அதை எதையுமே நாங்க தலைக்கேற்ற அளவில் இல்லை. எங்கட பாதுகாப்பு எங்கட காணி ஒரு வீதம் கூட. இது நான் எந்த காணி எந்த பரம்பரையை மட்டும் யோசிக்கல, ஒட்டுமொத்த தமிழினத்தை பற்றி தான் யோசிக்கிறேன். இது அரசியல் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த இதுன்னு சொன்னா அதுதான் கட்டாயமாக அரசியல். ஏன்னா எந்த காணி அவனுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்கறது குருந்தூர் மேல விகாராதிபதி எப்படிப்பட்டவர் என்று சொல்ல தேவையில்லை. அங்க என்னென்ன நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லதில்ல. அப்படியான ஒரு விகாராதிபதி அந்த இடத்துல சமூகம் அளிச்சு அந்த மேல்மட்ட கூட்டங்கள் கூடி கதைக்கலாம் அந்த இடத்துல நிக்கிறாருண்டா நாங்க சந்தேகப்பட்டதுல எள்ளளவும் பிழை இல்லை.